கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ச்சியாக புஷ்பவல்லி அம்மாவுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் 3வது சாட்சியை கேட்க இருக்கிறோம். அதாவது கொள்ளை நோயின் சமயத்தில் அம்மாவுடைய ஜெபமும் அதன் மூலமாக நடந்த அதிசயங்களும் ஆத்தும ஆதாயமும். பாருங்கள், அந்த சமயத்தில் நாம் எல்லாருமே ஆலயத்துக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடந்தோம் இல்லையா? அப்போ ஜெபம்தான் நமக்கு ஒரு நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியையும் கொடுத்து வந்தது. அதை மாதிரி தாங்க நிறைய பேருக்கு ஜெப தேவை இருந்தது. அம்மா என்ன செய்திருக்காங்க? அவங்களுக்காக ஜெபித்திருக்காங்க. ஜெபித்தவர்களிடத்தில் ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு சாட்சி. எங்கே நாம் சாட்சியை பார்க்கலாமா? என் பேர் புஷ்பவல்லி. சரி. தாராவி சர்ச்சி நலமைப்பன் சர்ச் மெம்பர் தான். சரி. ஆனால் இருக்கிறது ஜெயின் சொசைட்டியில் இருக்கேன் மகன் கூட. சரி. எனக்கு 6 பிள்ளைகள். 4 ஆமாம், 4 பொம்பளை பிள்ளைகள், 2 பையங்க. சரி. லாக்டவுன் நேரத்தில் எனக்கு இந்துக்காரங்க வீட்டுக்கு அதிகமாக போய் பழக்கம் இல்லை. அப்போ ராணிப்பேட்டையில் இருந்தாங்களாம். ராணிப்பேட்டை இங்க இருந்து போயிருக்காங்க. லாக்டவுன் நேரம் வீட்டுக்கு கூட எல்லாம் அவரு கிட்னி ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டாங்க, வேலூர் ஹாஸ்பிட்டல்ல. அப்ப அவர் சாவ போறேன்னாராம். அப்ப அவரு சமந்தார சொல்லிச்சான், அவங்க வீட்டுல ஒரு நாள் ப்ரேயர் பண்ண வந்தாங்களா ஒரு அம்மா, அவங்க கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க, உங்களுக்கு சரியாயிரும். எனக்கு ஏன்னா தொண்டையில இருந்த கேன்சரே சரியாயிடுச்சு. யாரோ வந்திருக்காங்க, நான் ஜெபம் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ என்கிட்ட என்ன இருக்கும், எப்போ ஜெபம் என்ன தொண்டை வலினாங்க. நான் இதை தண்ணியில் அந்த ஆகாரத்தை ஊற்றி குடிங்க சரியாயிரும். அது அரைப்பாய் கல்யாணம் கூட காலியாகலையாம். கேன்சர் சரியாயிடும். கேன்சர் சரியாயிடும். அவங்க சரியான உடனே டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ண போகும்போது அவங்க கேட்டானா, எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா அப்படின்னு. இல்லையே, உனக்கு இப்ப ஒண்ணுமே இல்லையே கேன்சர் அப்படின்னா. அந்த பொம்பளைக்கு சமந்தாரர் தான் கிட்னி ப்ராப்ளத்துல வேலூர் ஆஸ்பத்திரியில இருந்திருக்காரு. அப்ப அது சொல்லி இருக்கு, எதுக்கு சாவணும்னு சொல்லுறீங்க, அந்த அம்மாவுக்கு போன் பண்ணுங்க, உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்ட்டான். எனக்கு யாருக்கும் தெரியாது, பார்த்தது இல்ல. அப்ப அது ஜெபம் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணுவேன். அது சரியாயி வீடு போய்தாராம். அந்த ஊர்ல கிறிஸ்தவங்க போகக்கூடாதான், கிறிஸ்தவத்தை பத்தி பேசக்கூடாதான். ஆனா இவரு போய் எல்லாரும் சொந்தக்காரங்க பார்க்க வந்திருக்காங்க. எப்படி எனக்கு சரியாச்சு தெரியுமா? பாம்பேல இருந்து ஒரு அம்மா எனக்கு ப்ரேயர் பண்ணினாங்க. அதுலதான் எனக்கு சுகம் கிடைச்சது அப்படின்னா. சுகம் கிடைச்சது. அதுக்கு பிறகு அந்த பொம்பளைக்கு தம்பி இறந்து போச்சான். அது அரக்கோணத்துல இருந்து. அப்ப அங்க இருந்து எனக்கு போன் பண்ணிச்சு, அம்மா இப்படி என் தம்பி இறந்துச்சான், கொஞ்சம் அவளுக்கு ப்ரேயர் பண்ணுங்க. ஆன்லைன்ல தான் ப்ரேயர் பண்ணுங்க. வேற அவள்கிட்ட நம்பரை கொடுத்துட்டு வந்துருக்கு. அவ போன் வாங்கின உடனே எனக்கு போன் பண்ணினான், என் பேர் சிவகாமி, இப்படி அந்த குமாரி அண்ணி சொன்னாங்க. சரி ஜெபம் பண்ணுவோம். அவ ஆன்டிபயோட்டிக் நடக்க முடியாது, 2 பொம்பளை முடியாது. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுமா, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு, உனக்கு ஆண்டவர் வழியை நடத்துவார், உனக்கு வேலை கிடைக்கும், உன் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினேன். என்ன அவங்கள பார்த்தது இல்ல, என்னையும் அவங்க பார்த்தது இல்ல. ஆன்லைன் ஜெபம் தான். அது ஆண்டவர் அவளுக்கு அற்புதத்தை செய்திருக்காரு. யாரோ ஒரு கிறிஸ்தவங்க அவளுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. வேலையும் செய்துச்சு. திரும்ப இன்னொரு ஆள் இந்த 2 பிள்ளைகளுக்கு படிப்பு செலவையாத்துக்கு எப்படி சொன்னீங்களோ அப்படியே ஆண்டவர் நடக்கிறார். அவ உடனே எனக்கு போன் பண்ணா. அப்பப்போ போன் பண்ணுவா, அம்மா நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு வேலை கிடைச்சிருக்குமா, நீங்க சொன்ன மாதிரியே பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல இடம் கிடைச்சிருக்குமா, நடத்திட்டு இருக்காரு. அவ இப்ப சர்ச்சுக்கு போறா. அப்ப அவ குடும்பத்துல எல்லாரும் சொன்னாங்க, நம்மளாம் இந்து என்ன கிறிஸ்தவ கோயிலுக்கு போறா, ஏன் போகக்கூடாது, நீங்களா என்னைய காப்பாத்துறீங்க. எங்கேயோ ஒரு அம்மா ப்ரேயர் பண்ணிச்சு, அந்த கடவுள் எனக்கு வழி நடத்துறாரு, நான் அந்த கடவுளை ஆராதிக்கிறேன். அப்ப அங்கேயும் ஒரு ஆத்மா உங்களால ஆதாயப்படுத்தப்பட்டது. அந்த பிள்ளைய ஒரு நாள் போன் பண்ணி கேக்கு, பாட்டி உங்களை பார்க்கணுமே, நீங்க இந்த பாம்பைக்கு வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. இன்னும் பார்க்கல. நான் கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்க. அது போன் பண்ணிட்டு தான் இருக்கு. சர்ச்சுக்கு போறாங்க. ஆனா இவங்க அங்க சர்ச்சு இந்த ட்ரெயின் சார்ஜ் ஆன உடனே வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு 15 நாள் நான் போன் பண்ணாங்க.
உடனே இன்னொரு பிள்ளைக்கு கேட்டிருக்காங்க, என் அம்மா இருக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணல, எங்க மேல கோபமா அடிச்சான். அம்மா கீழே விழுந்து படுக்கையில இருக்காங்க அடிச்சான். உடனே அந்த பொம்பளை முழங்கால் போட்டு எனக்கு ஜெபம் பண்ணிச்சான். அந்த குமாரி எப்படி ஜெபம் பண்ணிச்சான், ஏசப்பா எங்க வீட்டாளுக்கு நல்ல ரிப்போர்ட் வேணும்னு அம்மா தான் இப்படி கேட்க சொன்னாங்க. கேட்டேன், நல்ல ரிப்போர்ட் வந்தது. இப்போ அம்மா படுத்திருக்காங்க, நான் முழங்கால விட்டு எந்திரிக்கும் போது அம்மா குரலை நான் கேட்கணும். எப்படி ஜெபிச்சதுனால அவங்க இப்ப என்ன செய்யறாங்க, திரும்ப உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. நாம ஜெபிக்கின்ற பொழுது நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்மளை பார்த்து ஜெபிப்பாங்க, பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வர. அவங்க அதுவரை என்ன பார்க்கல, அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். நான் 15 நாள் ஆச்சே போன் பண்ணதே எனக்கு சந்தோஷம். அம்மா இப்பதான் நான் முட்டகால விட்டு எந்திரிச்சேன், உங்க குரலை கேட்டுச்சு. ஆனா இங்க இருந்த ஜெபக்குழு மக்கள் எல்லாம் யாரும் பார்க்க வரல. லாட்டவர்கள் அதுக்கு ரெண்டும் வந்து ட்ரெயின் சார்வாளரும் வந்துட்டு ஒரு பிள்ளைய விட்டுட்டு அங்கே வந்துட்டாங்க பார்த்துட்டு நீங்கதான் எங்களுக்கு ஜெபம் பண்ணுனதா. அவர் அன்னைக்கு தான் எங்க பார்த்தாரு, நானும் அன்னைக்கு தான் அவரை பார்த்தேன். அது எப்படி ஆத்மா ஆதாயம் பண்ணணும், அது என்ன நேரம் ஆன்லைன்ல ஜெபம் பண்ணணும், ஆத்மா ஆதாயத்தை கொடுத்தாரு. இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு? இப்படி நம்ம ஜெபம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கண்டிப்பா. அதுக்குதான் இப்போ இந்த மொபைல வாங்கி தந்துருக்காடுவேன். வீடியோ காலில் ஜெபம் பண்ணு, ஜெபம் நடத்துவேன். வாசினாக்கா ஜெபம்லாம் ஆன்லைன்ல நடத்துவேன். ஏன்னா உங்களுக்கு இப்ப வயசு என்ன இருக்கு? இப்போ உங்களுக்கு 74 வயது. சரி பாருங்க, 74 வயதுலயும் அம்மா வந்து ஆத்ம ஆதாயத்திற்காக என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்கு எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற வாஞ்சியோட ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாமளும் அப்படி செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். ஆமேன். அற்புதமான சாட்சியை கேட்டீங்க இல்லையா? கொள்ளை நோயின் காலத்திலும் அம்மா அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அம்மாவுடைய ஜெபத்தினால கேன்சர் நோயே காணாமல் போயிருக்கிறது. அவங்க வந்து இன்னொருத்தருக்கு அறிவிக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்காகவும் அம்மா ஜெபிக்கிறாங்க, அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள். இதுதாங்க ஆத்ம ஆதாயம். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் அங்கே செயல்படுவார். விசுவாசம் தான் நமக்கு முக்கியம். ஒரு முறை ஆண்டவர் சுகம் கொடுத்தா அந்த சுகத்தை யாராலுமே மாற்ற முடியாது. எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். We will devote ourselves to prayer and to the ministry of the word. Acts chapter 6 verse 4. வசனம் சொல்றத பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுவதிலும் ஆண்டவருடைய வசனத்தை அடுத்தவர்களுக்கு போதிப்பதிலும் நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு, மற்றவர்களுக்கும் உண்டு. இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு அம்மாவையும் அவர்களது குடும்பத்தையும் அவர்கள் செய்து வருகின்ற ஊழியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக நாளை மறுநாள் அம்மாவுடைய 4வது சாட்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.